முடியாது. ஆமா, இந்த பொன்னுலகத்தில் தேவர்கள் மூவர்கள் அனைவருக்கும் இந்த நிலத்தில் அழகாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றாயே, யார்? நான் யார் என்று சொல்ல வேண்டுமா? நான் யார் தெரியுமா? யாராக இருந்தாலும் எனக்கு தேவை கிடையாது. இந்த பொன்னுலகத்தில் இந்த நாடு இருக்கின்றாய், அவளை விட பேரழகு பிடித்தவளாக இருக்கின்றாய். இருந்தாலும் இந்த நிலத்தில் உன்னை பார்க்கும் பொழுது என் மனமாக யார் என்று உண்மையா? உண்மைதான். நீ யாராவது எனக்கு என்ன, அது எனக்கு அவசியம் முடியாது. நீதான் அப்படி தெரியுமா? என்னை கட்டி அழைத்து முத்தம்மா சொல்லுவதை கேளுங்க. நீங்க முத்தம் கொடுத்தீங்கன்னா ஆபத்து வந்துவிடும். ஆபத்தா? ஆமா, எத்தனையோ ஆபத்தை நான் சந்திருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு முத்தத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. ஆமாங்க. நீ 1000 வருடம் துடித்தாலும் கண்களுக்கு முத்தத்தை கொடுக்க முடியாது. முடியாது. உன்னை பார்த்தவர்களுக்கு கட்டி அடைக்க வேண்டும், முத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. ஆசை இருக்கு வேணும். அப்படியா? எனக்கு வரவே வராது. வராதா? கட்டணத்தை முன்னே என்ன ஒரு இன்பம்! உடைய மனைவி எதிராளி இருக்கின்றாள், அவள் இடத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை நான் அனுபவித்தது கிடையாது. வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தார். கட்டி அழைத்த கொடுத்தேன், என் தாகத்தை திருத்தி விட்டேன். இருந்தாலும் உடைய மனைவி எதிராளி இடத்துல காத்திருப்பார். என்னதான் செய்வது தெரியவில்லை. சாமி பெண்ணே, கையில குழந்தை எழுது, நீ இதற்காக தடவையில் வர வேண்டும். யார் நீ, உனக்கு என்ன வேண்டும்? சாமி சொல்வது நியாயம்தானா?
தர்மம் தானா நீதி தானா ஏங்க என்ன? நான் யார் என்ற உண்மை உங்களுக்கு அண்ணா, தெரியுமா சற்று முன்பதாக பார்த்தேனே அந்த பெண்தான் நான் மறந்துவிட்டேன். மறந்துட்டீங்களா ஆமா, உங்க மனைவி இந்திராணி விடுவோம் பேரழகு பொறுத்தவன் இது போல பெண்களை பார்த்து சொல்லிட்டு என் காலில் வந்துல சரிதா காதலுக்கு கண்ணீர் கிடையாது. புரிகின்றதா? ஏதோ உன் மீது ஆசைப்பட்டேன். இந்த கட்டிய வந்தேன். ஒரு முத்தத்தை கொடுத்தேன். ஏங்க முத்தத்தை திருத்தி விட்டேன். ஆமா, நீங்க கொடுத்த பத்தி ஒரு முத்தம் ஆமா, அந்த ஒரு முத்தத்தாலே ஒரு அழகான ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு உன்னை கட்டி எழுந்து ஒரு முத்தத்தை கொடுத்ததால் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமாங்க. அப்ப இரவு பூரா முத்தத்தை கொடுத்திருந்தால் அனிகா பத்தே ஒண்ணு உருவாக்கி இருக்கும் இன்னொரு அணியாக மட்டும் உருவாகி இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்களா அழகான குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தைக்கு நீங்க தான் வச்சிருக்கணும் எங்க வாங்கி என்னங்க குழந்தை கொடுப்பதுதான் என்னுடைய கணவர். அதை பெற்றெடுத்து வளர்த்து கட்டுவோம் கொடுத்துதான் தெரியும். அந்த குழந்தை பிடிப்பதற்கு எனக்கு தெரியாது. இருந்தாலும் கொண்டு வந்து கொஞ்சம் மனம் எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆம்பளை கிட்ட பொய் வார்த்தை சொன்னாதான் ஆம்பளைங்க நம்புவாங்க உண்மை சொல்லி பேர் நம்பவே மாட்டாங்க எங்க சொல்லு. என் உடல்ல பாத்தீங்களா ஆமாம், ஒரு நீச்சல் வார்த்தை வருகிறது உண்மைதான். ஆகினாலே சிறிது